காரியம் நிலைவரப்படும். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்பு வைப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான். யோபு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவர் திரும்ப கட்டப்படுவார் என்றும் அவருக்கு உலகப் பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அதிகமாய் உண்டாகும் என்றும் எலிபாஸ் ஆலோசனை சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். யோபு தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை ஏறெடுப்பார். சர்வ வல்லவரே யோபுவுக்கு பசும் பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் இருக்கிறார். யோபு இதுவரையிலும் உலக பிரகாரமான பசும்பொன் மீதும் சொக்க வெள்ளியின் மீதும் பிரியமாக இருந்தார். ஆனால் அவர் தேவனிடத்தில் திரும்பி வந்த பின்போ அவர் தேவன் மீது மாத்திரமே பிரியமாயிருப்பார். தேவனே அவருக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் இருப்பார். உலக பிரகாரமான ஜனங்கள் இப்பிரபஞ்சத்தின் பொன்னின் மீதும் வெள்ளியின் மீதும் பிரியம் வைப்பது போல யோபு தேவன் மீது பிரியம் வைத்திருப்பார். யோபு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பி வந்த பின்பு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வருவதற்கு பயப்பட மாட்டார். தைரியமாய் வருவார். தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை ஏறெடுப்பார். யோபு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். தேவன் யோபுவின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர் என்னும் வாக்கியத்திற்கு உம்முடைய ஜெபத்தை அதிகரிப்பீர் என்று பொருள். யோபு தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவரிடத்தில் அதிகமாய் ஜெபம் பண்ணுவார். யோபு எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் அவருக்கு ஜெபத்திலே களைப்பு உண்டாகாது. அவர் ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போக மாட்டார். யோபு விழித்திருந்து ஜெபிப்பார். தேவன் யோபுவுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். தேவன் யோபுவுக்குள்ளே அவருக்காக கிரியை நடப்பிப்பார். யோபுவின் உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். யோபு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது அவருக்கு நிலைவரப்படும். யோபுவின் மனதிற்குள் பூரண திருப்தி உண்டாயிருக்கும். யோபு ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கொடுக்கும் ஞானத்தினால் திட்டமிட்டு செய்து முடிப்பார். அதை முடிப்பதற்கு தேவன் தம்முடைய கிருபையை அவருக்கு கொடுப்பார். யோபுவின் விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்றாயிருக்கும். யோபு தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார். இதனால் யோபுவின் இருதயத்தில் கலக்கமோ பயமோ இருக்காது. அதற்கு பதிலாக அவருடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கும். யோபுவின் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு தன்னுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவிப்பார். தேவனுடைய கிருபையினால் யோபுவின் விசுவாசம் வர்த்திக்கப்பட்டிருக்கும். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோடு செய்து முடிப்பார். இதனால் அவர் நிர்ணயம் பண்ணிய காரியம் அவருக்கு நிலைவரப்படும். யோபுவின் ஜீவியத்தில் குழப்பம் இருக்காது, தெளிவு இருக்கும். அவருடைய ஜீவியம் பாரமாய் இருக்காது, லகுவாய் இருக்கும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:1-3 வரை. யோபு இப்போது வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிறார். அவரை சுற்றிலும் காரிருள் நிரம்பி இருக்கிறது. அவருக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. யோபு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவருடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவன் யோபுவை வழிநடத்துவார். அவரே யோபுவுக்கு வழிகாட்டியாய் இருப்பார். எல்லா மனுஷருக்கும் பொதுவான கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது அவற்றில் எதுவும் யோபுவுக்கு வராது. எல்லா மனுஷரும் ஆபத்திலும் வேதனையிலும் இருக்கும்போது யோபு மாத்திரம் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நம்பிக்கையிலும் இருப்பார். யோபுவை சுற்றிலும் மனுஷர் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். யோபு அவர்களை பார்த்து திடப்பட கடவர்கள் என்று சொல்லுவார். அப்போது தாழ்ந்து போன அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒடுக்கப்படுகிறவர்கள் யோபுவின் வார்த்தையினால் திடப்படுவார்கள். யோபு சர்வ வல்லவரிடத்தில் திரும்பி வரும்போது
அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பார், அநேகருக்கு நன்மை உண்டாக காரணமாயிருப்பார். யோபுவினால் அவருடைய ஊத்ஸ் தேசத்திற்கு நன்மை உண்டாகும். தேவன் யோபுவின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து குற்றமற்று இராதவனை தப்புவிப்பார். யோபுவின் கைகள் சுத்தமாயிருக்கும். யோபுவினுடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் குற்றமற்று இராதவன் தப்பிப்போவான் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். நல்லவனால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும். நல்லவர்கள் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்வார்கள். யோபுவின் கைகள் சுத்தமாயிருப்பதினால் தேவன் யோபுவின் சிநேகிதர்களை தப்புவித்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினபின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார்.